வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு மிக அதிகமான ஓட்டுகள் பதிவாகியிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தின் கடைசி கட்ட அந்த அப்டேட் படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்கும் 85.15% வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவானதே இல்லை. இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,88,00,000 பேர் இந்த தடவை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல 6,29,00,000 பேர் மொத்த வாக்காளர்கள். அதுல ஓட்டு போட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,58,00,000 பேர் தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. அப்ப அதோட சதவீதம் பாத்தீங்கன்னா 73.63%. இப்ப 2026 இப்ப பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் குறைக்கப்பட்ட வாக்காளர்களோட ஃபைனல் இது பாத்தீங்கன்னா 5,73,00,000 பேர். அதுல ஓட்டு போட்டவங்க 4,88,00,000 பேர். இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 85.15%. அப்போ 2021ஆம் ஆண்டு கடந்த தேர்தலை விட இந்த தடவை கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்துல அதிகமா 92.63% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கல்வி அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்ற கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் கம்மியா 75.61% மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு நம்பர்ஸ். கடந்த தேர்தலை விட 20 லட்சம் 30 லட்சம் ஓட்டு தான் அதிகமா இருக்கு. இது ஒவ்வொரு தேர்தலையும் பிரதிபலிக்கிறதா? ஒவ்வொரு தேர்தலையும் 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு நார்மலைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதுக்கு எஸ்ஐஆர் தான் முக்கியமான காரணம் சொல்றாங்க. எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான காரணம் தான். அதை விட முக்கியமான காரணம் புதிய கட்சியின் வரவு. அது ரொம்ப டீட்டெயிலா பேசினா அரசியலா இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன் விஜய் மாதிரியான ஆள் ஒரு கட்சி அரசியலுக்கு வரும் பொழுது புதிய வாக்காளர்களை அதிகமா ஈர்த்திருக்காரு. ஒருவேளை விஜய் இல்லைன்னா இந்த பெர்சன்டேஜ் இன்னும் குறைந்திருக்கதான் வாய்ப்பு இருக்குன்றதை தவிர்த்து எஸ்ஐஆர் மட்டுமே முழுவதற் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எஸ்ஐஆர் முக்கிய காரணம், விஜய் ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த 85.15% நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. பல இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட் எல்லாம் நம்ம மே 4ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். இது இந்த ரிசல்ட் எப்படி இருக்கலாம்னா ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தலாம், இல்லாட்டினா ஒரு பாதி சாம்ராஜ்யத்தை உடைக்கலாம், இல்லைன்னா எதுவுமே நடக்காம புஷ்ன்னு கூட ஆகலாம். ஸோ ஆனாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி வரை காத்திருப்போம்.